ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது தற்செயலாக நடந்துச்சு. இது தற்செயலாக நடந்துச்சு, இது எதேர்ச்சியாக நடந்துச்சு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லாமல் நடந்துட்டு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஹேப்பன்ட் கோஇன்சிடென்டலி. இட் ஹேப்பன்ட் கோஇன்சிடென்டலி. இட் ஹேப்பன்ட் அப்படின்னா இது நடந்துச்சு. கோஇன்சிடென்டலி அப்படின்னா தற்செயலாக, எதேர்ச்சியாக. இது தற்செயலாக நடந்துச்சு, இது எதர்ச்சியாக நடந்துச்சு, பிளான் பண்ணிலாம் நடக்கலை, அதுவாகவே நடந்துச்சு. இட் ஹேப்பன்ட் கோஇன்சிடென்டலி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று வாங்கி தந்தா. எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒன்று வாங்கி தந்தா. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She bought me something recently. She bought me something recently. She bought அப்படின்னா அவள் வாங்கினா. buy அப்படின்னா வாங்குறது. bought அப்படின்னா past tense, வாங்கினா. She bought அவள் வாங்கினா. me அப்படின்னா எனக்கு அவள் வாங்கினா, வாங்கி தந்தா. something அப்படின்னா ஒன்று. ஸோ என்னன்னு சொல்லாமல் சொல்கிறோம், அதனால் something. ரீசெண்ட்லி அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்கிறத நம்ம ரீசெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா ரீசெண்ட்லி. ஷி பாட் மீ சம்திங் ரீசெண்ட்லி. ஷி பாட் மீ சம்திங் ரீசெண்ட்லி. அவள் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று வாங்கி தந்தா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவள் உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதாவது வாங்கி தந்தாளா? அவள் ரீசெண்டாக உனக்கு ஏதாவது வாங்கி தந்தாளா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did she buy you anything recently? Did she buy you anything recently? Did she buy அப்படின்னா அவள் வாங்கினாளா? buy அப்படின்னா வாங்குறது. ஸோ did she buy அப்படின்னா அவள் வாங்கினாளா? நம்ம டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம், அதனால் past tense. Did she buy you? அவள் உனக்கு ஏதாவது வாங்கி தந்தாளா? anything ஏதாவது. recently அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ did she buy you anything recently? அவள் உனக்கு ஏதாவது ரீசெண்டாக வாங்கி தந்தாளா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்போதும் இதை பண்ணுவியா? நீ எப்போதும் இதை பண்ணுவியா? நீ வழக்கமாக இதை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you do this regularly? Do you do this regularly? Do you do this? நீ இதை பண்ணுவியா? ரெகுலர்லி அப்படின்னா வழக்கமாக. ஸோ எப்பயுமே நீ இது ரெகுலராக பண்ணுவியா? Do you do this regularly? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதை எப்போவும் பண்ண மாட்டேன். நான் எப்போயாவது தான் இதை நான் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't do this regularly. I don't do this regularly. I don't do அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். இதை ரெகுலர்லி அப்படின்னா எப்பயுமே. ஓகே, தொடர்ச்சியாக இதை பண்ண மாட்டேன். I don't do this regularly. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் இதை வழக்கமாக பண்ணுற? நீ ஏன் இதை வழக்கமாக பண்ணிக்கிட்டே இருக்க? நீ ஏன் இதை விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why do you do this regularly? Why do you do this regularly? Why do you do this? நீ ஏன் இதை பண்ணுற? ரெகுலர்லி அப்படின்னா வழக்கமாக. நீ ஏன் இதை வழக்கமாக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்க? Why do you do this regularly? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இதை வழக்கமாக பண்ண மாட்டான். எப்பயாவது தான் அவன் பண்ணுவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't do this regularly. He doesn't do this regularly. He doesn't do அப்படின்னா அவன் பண்ண மாட்டான். this regularly அப்படின்னா வழக்கமாக, தொடர்ச்சியாக. ஓகேவா? ஸோ he doesn't do this regularly. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க பிரச்சனை பண்ணுனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did they make problem? Did they make problem? Did they make அப்படின்னா அவங்க பண்ணுனாங்களா? ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை. Did they make problem? அவங்க பிரச்சனை பண்ணுனாங்களா? ஓகேவா? ஸோ இதுவே அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They didn't make any problem. They didn't make any problem. They didn't make அப்படின்னா அவங்க பண்ணலை. any problem எந்த பிரச்சனையும், அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணலை. They didn't make any problem.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களா? அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் தே மேக் எனி ப்ராப்ளம்? வில் தே மேக் எனி ப்ராப்ளம். வில் தே மேக் அப்படின்னா அவங்க பண்ணுவாங்களா? எனி ப்ராப்ளம் எதுவும் பிரச்சனை, அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களா? ஓகேவா? ஸோ இதுவே அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அவங்க நாளைக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அவன் கூட சண்டை போட்டியா? நீ அவன் கூட சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஃபைட் வித் ஹிம்? டிட் யூ ஃபைட் வித் ஹிம்? டிட் யூ ஃபைட் அப்படின்னா ஃபைட் அப்படின்னா சண்டை போடுறது. ஸோ டிட் யூ ஃபைட் அப்படின்னா நீ சண்டை போட்டியா? வித் ஹிம் அவன் கூட, நீ அவன் கூட சண்டை போட்டியா? டிட் யூ ஃபைட் வித் ஹிம்? ஓகேவா? ஸோ இதுவே நீ ஏன் அவன் கூட சண்டை போடுற? நீ ஏன் அவன் கூட சண்டை போடுற? ஸோ இப்போ சண்டை போடுற ப்ரெசண்ட்டில் கேட்குறோம். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why do you fight with him? why do you fight with him? நீ ஏன் அவன் கூட சண்டை போடுற? why do you fight with him? ஓகேவா? why do you fight அப்படின்னா நீ ஏன் சண்டை போடுற? with him அவன் கூட, நீ ஏன் அவன் கூட சண்டை போடுற? ஸோ இதுவே இவன் அவ கூட சண்டை போட்டான். இவன் அவ கூட சண்டை போட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he fought with her. he fought with her. he fought அப்படின்னா அவன் சண்டை போட்டான். ஃபைட் அப்படின்னா சண்டை போடுறது. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபாட். ஓகேவா? ஃபைட் ஃபாட். ஸோ he fought with her. இவன் அவ கூட சண்டை போட்டான். ஓகேவா? ஸோ இதுவே நான் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்தேன். நான் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I saw them fighting. I saw them fighting. I saw them அப்படின்னா நான் அவங்கள பார்த்தேன். ஃபைட்டிங் அப்படின்னா சண்டை போடுறத, அவங்க சண்டை போடுறத நான் பார்த்தேன். I saw them fighting. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவ கூட சண்டை போடாத. இதுக்கப்புறம் அவ கூட சண்டை போடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't fight with her hereafter. Don't fight with her hereafter. Don't fight with her அப்படின்னா அவ கூட சண்டை போடாத. Hereafter அப்படின்னா இதுக்கப்புறம், இதுக்கு மேலே அவ கூட சண்டை போடாத. Don't fight with her hereafter. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதுக்கு மேலே உன் கூட சண்டை போட மாட்டேன். நான் இதுக்கு மேலே உன் கூட சண்டை போட மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not fight with you anymore. I will not fight with you anymore. I will not fight with you அப்படின்னா நான் உன் கூட சண்டை போட மாட்டேன். anymore இதுக்கப்புறம், இதுக்கு மேலே நான் உன் கூட சண்டை போட மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் நீ இல்லாமல் தனியாக வந்தான். அவன் நீ இல்லாமல் தனியாக வந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He came alone without you. He came alone without you. He came அப்படின்னா அவன் வந்தான். alone அப்படின்னா தனியாக, அவன் தனியாக வந்தான். without you நீ இல்லாமல் அவன் தனியாக வந்தான். He came alone without you. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் அவ இல்லாமல் தனியாக வந்தானா? இவன் அவ இல்லாமல் தனியாக வந்தானா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did he come alone without her? Did he come alone without her? Did he come alone அப்படின்னா அவன் தனியாக வந்தானா? without her அவ இல்லாமல் இவன் தனியாக வந்தானா? Did he come alone without her? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் அவன் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டான். இவன் அவ இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't go anywhere without her. He doesn't go anywhere without her. He doesn't go அப்படின்னா அவன் போக மாட்டான். without her அவன் இல்லாமல் இவன் போக மாட்டான். He doesn't go anywhere அப்படின்னா எங்கேயுமே, இவன் எங்கேயுமே போக மாட்டான். without her அவ இல்லாமல் இவன் எங்கேயுமே போக மாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் அவ இல்லாமல் எங்கேயோ போயிருக்கான். இவன் அவ இல்லாமல் எங்கேயோ போயிருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has gone somewhere without her. He has gone somewhere without her. He has gone அப்படின்னா அவன் போயிருக்கான்.
சம்வேர் அப்படின்னா எங்கேயோ, அவன் எங்கேயோ போயிருக்கான். வித்தவுட் ஹர், அவ இல்லாமல் இவன் எங்கேயோ போயிருக்கான். ஹி ஹஸ் கான் சம்வேர் வித்தவுட் ஹர். ஸோ இதுவே நான் இல்லாமல் நீ எங்கேயாவது போவியா, நான் இல்லாமல் நீ எங்கேயாவது போவியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ கோ எனிவேர் வித்தவுட் மீ? வில் யூ கோ எனிவேர் வித்தவுட் மீ. வில் யூ கோ எனிவேர், நீ எங்கேயாவது போவியா. வித்தவுட் மீ, நான் இல்லாமல் நீ எங்கேயாவது போவியா. வில் யூ கோ எனிவேர் வித்தவுட் மீ. இதுவே நீ இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃபோனை வீட்டிலையே வச்சுட்டு வந்துட்டேன். நான் ஃபோனை வீட்டிலையே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ லெஃப்ட் த ஃபோன் அட் ஹோம். ஐ லெஃப்ட் த ஃபோன் அட் ஹோம். ஐ லெஃப்ட் அப்படின்னா நான் விட்டுட்டு வந்துட்டேன். லீவ் அப்படின்னா விடுறது. ஸோ லெஃப்ட் அப்படின்னா விட்டுட்டேன். ஐ லெஃப்ட் த ஃபோனை எங்கள் வீட்டிலையே. அட் ஹோம், நான் ஃபோனை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஐ லெஃப்ட் த ஃபோன் அட் ஹோம். ஸோ இதுவே நான் சாவியை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஐ லெஃப்ட் த கீ அட் ஹோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ உன்னோட பர்ஸை எங்கே வச்சுட்டு வந்த? நீ உன்னோட பர்ஸை எங்கே விட்டுட்டு வந்த? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வேர் டிட் யூ லீவ் யோர் பர்ஸ்? வேர் டிட் யூ லீவ் யோர் பர்ஸ். வேர் டிட் யூ லீவ் அப்படின்னா நீ எங்கே விட்ட. யோர் பர்ஸ், உன்னோட பர்ஸை நீ எங்கே விட்ட. வேர் டிட் யூ லீவ் யோர் பர்ஸ். ஓகேவா? ஸோ இதுவே நீ உன்னோட பேகை எங்கே விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா வேர் டிட் யூ லீவ் யோர் பேக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னோட ஃபோனை எங்கேயும் விட்டுட்டு வந்துடாத. உன்னோட ஃபோனை எங்கேயும் விட்டுட்டு வந்துடாத. உன் ஃபோனை எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லீவ் யோர் ஃபோன் எனிவேர். டோன்ட் லீவ் யோர் ஃபோன் எனிவேர். டோன்ட் லீவ் அப்படின்னா விட்டுறாத. யோர் ஃபோன், உன்னோட ஃபோனை. எனிவேர், எங்கேயும். உன்னோட ஃபோனை எங்கேயும் விட்டுறாத. டோன்ட் லீவ் யோர் ஃபோன் எனிவேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி அவன்கிட்ட சொல்ல வேண்டான்னு நினச்சேன். நான் இதை பற்றி அவன்கிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ தாட் டு நாட் டெல் ஹிம் அபவுட் திஸ். ஐ தாட் டு நாட் டெல் ஹிம் அபவுட் திஸ். ஐ தாட் அப்படின்னா நான் நினச்சேன். டு நாட் டெல் ஹிம், அவன்கிட்ட சொல்ல வேண்டான்னு. அபவுட் திஸ், இதை பற்றி நான் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ஐ தாட் டு நாட் டெல் ஹிம் அபவுட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க அங்கே போயிருப்பாங்க. அவங்க அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே வுட் ஹாவ் கான் தேர். தே வுட் ஹாவ் கான் தேர். தே வுட் ஹாவ் கான் அப்படின்னா அவங்க போயிருப்பாங்க. தேர், அங்கே. அவங்க அங்கே போயிருப்பாங்க. தே வுட் ஹாவ் கான் தேர். ஓகேவா? அவங்க அங்கே போயிருப்பாங்க. தே வுட் ஹாவ் கான் தேர். தே வுட் ஹாவ் கான் தேர். ஓகேவா? ஸோ இதுவே அவங்க அங்கே போயிருப்பாங்க. தே வுட் ஹாவ் கான் தேர். ஓகேவா? அவங்க அங்கே போயிருப்பாங்க. தே வுட் ஹாவ் கான் தேர். தே வுட் ஹாவ் கான் தேர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க அங்கே போயிருக்க மாட்டாங்க. அவங்க அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They wouldn't have gone there. They wouldn't have gone there. They wouldn't have gone அப்படின்னா அவங்க போயிருக்க மாட்டாங்க. there, அங்கே. அவங்க அங்கே போயிருக்க மாட்டாங்க. They wouldn't have gone there. அவங்க அங்கே போயிருப்பாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? would they have gone there? would they have gone there? அவங்க அங்கே போயிருப்பாங்களா? would they have gone there? ஓகேவா? அவங்க அங்கே போயிருக்க மாட்டாங்களாம். ஸோ இதுவே நெகட்டிவாக கேட்குறோம். wouldn't they have gone there? wouldn't they have gone there? அவங்க அங்கே போயிருக்க மாட்டாங்களா? wouldn't they have gone there? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்கிட்டே இருந்து தப்பிச்சிட்ட. நீ என்கிட்டே இருந்து தப்பிச்சிட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you escaped from me. you escaped from me. you escape அப்படின்னா தப்பிக்கிறது. ஸோ you escaped அப்படின்னா நீ தப்பிச்சிட்ட. from me, என்கிட்டேருந்து. நீ என்கிட்டேருந்து தப்பிச்சிட்ட. you escaped from me. ஸோ நீ அவன்கிட்டேருந்து தப்பிச்சிட்ட. you escaped from him. நீ அவன்கிட்டேருந்து தப்பிச்சிட்ட. you escaped from him.
நீ அவகிட்டேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. அவகிட்டேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் ஹர். யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் ஹர். யூ காண்ட் எஸ்கேப் அப்படின்னா உன்னால் தப்பிக்க முடியாது. ஃப்ரம் ஹர் அவகிட்டேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் ஹர். ஓகேவா? இதுவே அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு ஏதாவது பழக்கம் இருக்கிறதா? உனக்கு ஏதாச்சும் பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் எனி ஹேபிட்? டு யூ ஹாவ் எனி ஹேபிட். டு யூ ஹாவ் அப்படின்னா உனக்கு இருக்கா. எனி ஹேபிட் ஏதாவது பழக்கம். உனக்கு ஏதாவது பழக்கம் இருக்கா? டு யூ ஹாவ் எனி ஹேபிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன் அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வருவானா? உன்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வருவானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் ஹீ கம் இன்சைட் வித்தவுட் யுவர் பெர்மிஷன். வில் ஹீ கம் இன்சைட் வித்தவுட் யுவர் பெர்மிஷன். வில் ஹீ கம் இன்சைட் அப்படின்னா அவன் உள்ளே வருவானா? உள்ளே அப்படின்னா இன்சைட். வில் ஹீ கம் அப்படின்னா அவன் வருவானா? வித்தவுட் யுவர் பெர்மிஷன் உன்னோட அனுமதி இல்லாமல், உன் அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வருவானா? வில் ஹீ கம் இன்சைட் வித்தவுட் யுவர் பெர்மிஷன். ஸோ லாஸ்ட் ஒன், உன்னை ஏதாவது பாதிக்குமா? உன்னை ஏதாச்சும் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் எனிதிங் அஃபெக்ட் யூ. வில் எனிதிங் அஃபெக்ட் யூ. அஃபெக்ட் அப்படின்னா பாதிக்கிறது. வில் எனிதிங் அஃபெக்ட் யூ. உன்னை ஏதாச்சும் பாதிக்குமா? ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.